சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். பரலோக பரதீசின் சிங்காசன அறை. ரெவலேஷன் சாப்டர் 4 ஸ்டார்டிங் ஃப்ரம் verse 2. கிபி 46ஆம் ஆண்டு 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைத்த அனுபவம், அதை பற்றி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த பரலோகத்தின் அனுபவத்தை, த்ரோன் ரூம் ஆஃப் காட், ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் டு யூ. வெளிப்படுத்தல் 4:2. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. கண்ணாடி கடல் இருக்கிறது. கண்ணாடி கடல் மத்தியிலே ஒரு சிங்காசனம் இருக்கிறது. 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள். The whole thing is rotating. அதுக்கு முன்னால் நின்று பார்த்தா இப்போ ஜீசஸ் கிரைஸ்டை பார்த்த முகம் ரொட்டேட் பண்ணி அடுத்தது வரும்போது இட் இஸ் வித் கிரேட்டர் க்ளோரி. இட்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் க்ளோரி. ஸோ இட் இஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த சிங்காசனம் உட்கார்ந்த இடத்துல ஆக்சில் இஸ் தேர், something like an invisible axle. So the whole thing is rotating. It's a wonderful sight, full of fragrance, full of colored lights, full of life and love. You can't explain. வானத்திலிருந்து ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டது. There are 7 thrones in heaven. 7 சிங்காசனங்கள் இருக்கின்றன. அந்த 7 சிங்காசனங்களில் 4 சிங்காசனங்களுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 சிங்காசனம் 5, 6, 7. இந்த 3 சிங்காசனத்தில் 3 சேர் இருக்குது. பிதாவுக்கு மத்திய சேர், இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் ஜீசஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹோலி ஸ்பிரிட். த்ரோன் 5, 6 and 7, 3 சீட்டு. ஸ்தேவானை கல்லெறியும் படும் பொழுது அவன் கண்டான், ஏசு கிறிஸ்து பிதாவின் வலது பரிசத்தில் நிற்க கண்டேன் என்று சொன்னது த்ரோன் நம்பர் 5. த்ரோன் 5 and 6 and 7, இந்த 3 சிங்காசனங்களும் எப்போ வேணாலும் அவங்க இது பண்ணிக்குவாங்க, எப்பவும் இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த சிங்காசனத்தை பற்றி விவரங்கள் அதிகம் கிடைத்தன. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரி, இந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சிங்காசனத்தை சூழ இருந்தவர்களை பற்றி பார்ப்போம். 4ஆம் வசனம். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டே. 24 சிங்காசனங்கள் இருந்தன. நான் எஸ்கட்டால படிக்கும்போது இந்த 24 சிங்காசனங்களை குறித்து கிரேக்கத்தில் பிரஸ்பியூட்ராஸ். The presbyteros and the Greek word is translated into மூப்பர்கள் in James, book of James. யாக்கோபின் புத்தகத்தில் மூப்பர்கள் என்று போடப்பட்டது. 24 பேர். இந்த 24 பேர் பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் 12, புதிய ஏற்பாட்டு 12 சீசர்கள் என்று சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 23வது தெலாயாவின் பேர்வழிக்கும் 24வது மாசியாவின் பேர்வழிக்கும் விழுந்தது. 24 மாசியாவின் பேர்வழிக்கு விழுந்தது. முதலாம் அந்த மூப்பன் யோயாரீப், அவனுக்கு விழுந்தது. 24 பேர் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் ஒயிட் ட்ரெஸ், கோல்டன் க்ரௌன்லேருந்து அப்படியே லைட் அடிக்குது, பிரகாசமான லைட். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த 24 மூப்பர்களும் அங்கே அப்சலோமின் மரணத்துக்கு பிறகு கிபி 1015ஆம் ஆண்டு தாவீது இவர்களை அவன் அபிஷேகம் பண்ணிவித்தான். ஆரோனின் புத்திரர் நாதாப், அபியூ, எலியாசர், இத்மார், 4 பேர். இந்த 4 பேரில் ஆரோனின் புத்திரர் தான் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவ கட்டளை. நாதாப், அபியூ பிள்ளை இல்லாமல் இறந்து போனதினாலே
அங்கே எலியாசர் இத்மாருடைய பிள்ளைகள் ஆசாரியர்களாக அந்த வம்சத்தில் தோன்றியவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டார்கள். தாவீது ராஜா சாதேக் என்னும் ஒரு ஆசாரியனை கொண்டு ஒரு 16 பேரை அவன் தெரிந்தெடுத்தான். எந்த கோத்திரத்திலிருந்து? எலியாசர் குடும்ப வரலாற்றிலிருந்து 16 பேரை சாதேக் தெரிந்தெடுத்தான். அதுக்கப்புறம் எலியாசரின் அமலேக்கை கொண்டு இத்மாரின் புத்திரரை, அமலேக் அனதர் பிரீஸ்ட், தாவீது காலத்தில் இருந்தவன். அங்கே அப்சலோம் இவங்களுக்கு விரோதமாக வந்தபோது இவங்களும் ஓடி போயிட்டாங்க, ராஜ்யத்தை விட்டு தாவீதோடு ஓடி போயிட்டாங்க, ரொம்ப க்ளோஸ். ஆகவே அங்கே இத்மாரின் புத்திரர் 8 பேர். ஆகவே எலியேசர் புத்திரர் 16, இத்மார் புத்திரர் 8, 24. ஒரு மகா பிரதான ஆசாரியனுக்கு 24 ஆசாரியர்கள் இருக்க வேண்டும். இதுதான் 24 மூப்பர்கள். ஐ டாக் டு மசியாட்ட கேட்டேன், என்னப்பா என்ன நடந்தது அப்படின்னு. கிபி 1015ஆம் ஆண்டு அங்கே அப்சலோம் மரித்த பின்பு தாவீது ரொம்ப கவலையாக இருந்தபோது எங்களெல்லாம் ஆர்டைன் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆர்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்தீங்க அப்படின்னு கேட்டபொழுது அவங்க சொன்னாங்க, நாங்கள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த சமயத்தில் நாங்களும் உயிர் தெழுந்தோம். அப்போ கேட்டோம், நாங்கள் எருசலேமில் போய் பார்க்கட்டுமா? பழைய காலத்தில் தாவீதின் காலத்தில் கிமு 1015 நாங்கள் இருந்த இடம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கணும், போயிட்டு வாங்க அப்படின்னாரு. அது மாதிரி ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் மக்களுக்கு, யூதர்களுக்கு நீங்கள் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நிரூபிக்கும்படி போய் பாருங்க அப்படின்னு சொன்னார். ஆகவே அவர்கள் அங்கே போய் பார்த்தார்கள். இதைத்தான் மாசியா மத்தேயு 27:52 எழுதி வைத்திருக்கிறது என்று சொன்னார். மாசியா கிமு 1015 அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த 24 மூப்பர்களும் பரலோகத்தில் உட்கார்ந்திருக்கும் 24 மூப்பர்கள் அவர்களை இயேசு உயிர் தெழுந்தபோது எழுந்தார், அவர்களை பற்றி சொல்லிய விஷயத்தை பார்ப்போம். கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இந்த ஹில்டன் சட்டன் அவருடைய புக்கில் போய் பார்த்தேன். இஸ் ஏ எஸ்கட்டாலஜிஸ்ட். அவர்கிட்ட கேட்டேன், இது யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஏதோ ஒரு விளக்கம் கொடுக்குறார், பழைய ஏற்பாட்டு பக்தர்கள்னு சொல்லிட்டு. நான் கண்ணால் பார்த்து பேசினாலையா அவர் சொல்கிறாரு, 1 நாளாகமம் 24 வந்த நாங்கள் தான் 24 பேர். கரெக்டாக 24 போட்டிருக்கு பாருங்க, நம்பரே போட்டிருக்கு. அதனால் ஓகே, இந்த மாசியாட்ட கேட்டேன், என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே எருசலேமில் போனீங்களே. நாங்கள் எருசலேமில் போனோம், நிறைய பேர் விட்டு பார்த்தாங்க எங்களை. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சுது இயேசு உயிர்த்தெழுந்தார், இவங்களும் உயிர்த்தெழுந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்தீங்க? இயேசு கிறிஸ்து முன்னால் போகிறாரு, நாங்கள் பின்னால் 24 பேர் வரோம். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவோடு உயிர் தெழுந்தவர்கள் அப்படியே ப்ரொசஷனாக அப்படியே பரலோகத்துக்கு போனோம். பரலோகத்துக்கு வாசலில் போனோம். பரலோகத்துக்கு வாசலில் போன போது அங்கே வாசலில் இருக்கிறவங்கள்ட்ட பெரிய ட்ரூப்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். 24ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அங்கே போயிட்டு இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு, இந்த 24 மூப்பர்களும் பாடுறாங்க, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இது ஒரு பெரிய ஆள் வராரா, ராஜா வரார், தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, ஆதரவற்றவர்களாய் ஆண்டவர் வரவில்லையே என்று அநாதியாய் காத்திருந்த அநாதி கதவுகளே, உங்களுக்கு நாதி வந்துருச்சு, போயிடுச்சு, அநாதி போயிடுச்சு, அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அவங்களுக்கு தெரில யார் இந்த மகிமையின் ராஜான்னு தெரில. ஏஞ்சல்ஸ் அவங்க கேட்குறாங்க, யார் இந்த மகிமையின் ராஜா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர், சாத்தானை ஜெயித்து விட்டு வருகிறார் என்று சொல்லி இவங்க யாருன்னு அவங்க கேட்க, இவங்க பதில் சொல்ல, மறுபடியும் அவங்க கேட்க பதில் சொல்ல, மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசித்தார், சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்தார்.
கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அதுக்கப்புறம் let us come to Revelation chapter 4 verse 4. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். இந்த 24 மூப்பர்கள் தான் நான் இப்பொழுது சொன்னது. அடுத்தது 6ஆம் வசனம். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடலில் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. 7ஆம் வசனம். முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளை கொப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. 4 ஜீவன்களை பார்க்கிறோம். முதலாவது ஜீவன், அந்த ஜீவன் சிங்கம், யூதராஜ சிங்கத்தை குறிக்கும். ஆகவே முதல் சிங்கத்துக்கு ஒப்பாக இருந்தது. 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாக இருந்தது. 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாக இருந்தது. 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாக இருந்தது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த 4 ஜீவன்களை பற்றி சில காரியங்களை உங்களுக்கு முதலாவது சொல்ல விரும்புகிறேன். முதலாவது கழுகு. இதை ஆங்கில பைபிளில் பீஸ்ட்னு போட்டிருக்கு. BEAST. பீஸ்ட்னா மிருகம்னு அர்த்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் சமுத்திரத்தில் இருந்து எழுந்து வந்த கள்ள தீர்க்கதரிசி அந்தி கிறிஸ்து, அவர்களுக்கும் பேர் பீஸ்ட். ஆனால் இங்கே உள்ள மக்களுக்கும் பீஸ்ட்னு இங்கிலீஷில் வருது. நான் பார்த்தேன், இதெண்டா அந்தி கிறிஸ்துவுக்கும் பீஸ்ட்டு மிருகன் போட்டிருக்கு, இவங்களுக்கும் பீஸ்ட்னு போட்டிருக்கு. இதாங்க லாங்குவேஜினுடைய ப்ராப்ளம். யூ ஹேவ் டு ரீட் த ஒரிஜினல். அந்தி கிறிஸ்து ரெவலேஷன் 13 அவன மிருகம்னு சொல்கிற அந்த கிரேக்க பதம் தீரியான். இன் கிரீக் தீரியான் மீன்ஸ் வைல்டு அனிமல், கொடூரமான விலங்கு தீரியான். இங்கே பீஸ்ட்னு வர்றது ஜுவான். ஜோன் என்ற பதம் கிரேக்கத்தில் ஜோவே என்ற பதத்திலிருந்து வந்தது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், ஜோயே உண்டாயிருக்கும், பரிபூர்ண ஜீவன் உண்டாயிருக்கும் வந்தேன் என்று சொன்னார். அதிலிருந்து ஜுவான். ஆகவே இதை என்னுடைய வேதாமத்தில் மொழிபெயர்க்கும் வேளையில் 4 உயிரிகள், ஜோஆன் லைஃப், உயிரிகள் என்ற ஒரு புது வார்த்தையை நான் அங்கே சொல்லியிருந்தேன். இந்த 4ம் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி அங்கே தான் கோத்திரத்தார், யூதா கோத்திரத்தார், பென்யமீன் கோத்திரத்தார், மனாசே, எப்ராயிம் 3 பக்கத்தில் இருந்தாங்க. 4 கோத்திரத்தார், 4 கோத்திரத்தார், 4 கோத்திரத்தார். வாசல் பக்கம் இல்லை. அவங்களுக்கு முதல்ல லைன், யூதா கோத்திரத்தின் சிம்பல் லைன். பைபிள் எங்கே வருதுன்னு கேட்காங்க. நம்பர்ஸில் எண்ணாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு எத்தனை பேர் இருந்தாங்கன்னு எண்ணிக்கை போட்டிருக்கு. ஆனால் யூதா கோத்திரத்துக்கு சிங்கம் என்று சொல்லி கெல்ஸ் என்ற ஒரு வேதாகமத்தின் விளக்க உரை இருக்கிறது. கெல்ஸ், KELLS. அதில் 678 கிளாஸஸ், 678 இன்ஃபர்மேஷன் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ஆர் கரெக்ட். ஸோ தே ஆர் டெல்லிங் ஜூடா லயன் சிம்பிள், அதுக்கப்புறம் இப்ராயிம், மனாசே, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் இதுன்னு. இதில் 4 ஜீவன்களில் இந்த 4 ஜீவன்களும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நம்பர் 1 லயன், யூத ராஜசிங்கம் இயேசு கிறிஸ்து. மத்தேயு அதை குறிக்கிறது. மார்க்கு புல், ஆக்ஸ், காளை. இயேசு கிறிஸ்து காளை போல் உழைத்தார். லூக்ஸ் காஸ்பல் மேன், மனித முகம். ஜான்ஸ் காஸ்பல் ஈகிள், கழுகு, த எட்டர்னல் வேர்ட் ஆஃப் காட். ஜான்ஸ் காஸ்பல் இஸ் அ philosophical gospel. வாசிக்கும் போதே விளங்காது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனாக இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இட்ஸ் அ philosopher ஸ்பீக்கிங். எட்டர்னல் வேர்ட் ஆஃப் காட். ஜீசஸ் இஸ் எட்டர்னல் வேர்ட் ஆஃப் காட். ஓகே. அப்போ அந்த கழுகு சொன்னது, உலகத்தை ஒரு நாளுக்கு நான் 55 தடவை விசிட் பண்ணி உலகத்தில் எங்கெல்லாம் பயங்கர அநியாயம் நடக்குது, சிறப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு எங்கே அநியாயம் நடக்குது அப்படின்னு நான் ரிஜிஸ்டர் பண்ணி, he showed me a big wall. அந்த வாலில் என் பீக் வச்சு
என்னுடைய அலகு வச்சு ஐ வில் ரைட். ஸோ தட் ஈகிள் விசிட்ஸ் எர்த் 55 times இன் அ டே. ஒரு நாளைக்கு 55 தடவை வருது. அது மூக்குனால் எழுதி என்ன இன்ஜஸ்டிஸ் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடக்குது. கவனமாக இருங்க, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து எதுவும் பேசாதுங்க. தெரியாதுன்னா வாய் பொத்திட்டு இருங்க. டோன்ட் டாக் பிகாஸ் த ஈகிள் வில் ரைட் ஸோ அண்ட் ஸோ இஸ் அட்டாக்ட் பை திஸ் பர்சன் அப்படின்னு எழுது. உடனே ஃபாதர் காட் வரார். வந்துட்டு ஃபாதர் காட் பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு ஹீஸ் அப்படி நினைக்கிறாரு. அது எரேஸ் ஆகுது. அடுத்த நாளுக்கு அதில் எழுதினதெல்லாம் ஃபாதர் காட் அதுக்கு நியாயம் விசாரிச்சுட்டு அதை எரேஸ் பண்ணுறார். திஸ் இஸ் த ஈகிள். ஐ கேன் டெல் ஸோ மச் அபவுட் இட். தென் த புல், காளை மாடு, ப்ளூ ஐஸ், நம்ம காளை மாடோட 2-3 times பிகர் தென். பயங்கர கொம்பு, பார்த்தா பயமாக இருக்கு. அந்த காளை மாடு சொல்லுது, ஐ கோ டு த எர்த் once in a day and I also write, I also pass on information about injustice on the earth. பூலோகத்தில் என்ன அநியாயம் நடக்குன்னு சொல்லி எழுதுகிறேன் அப்படின்னு. அப்போ என் கூட வந்தவருக்கு அந்த காளை சொன்னது, என் கொம்பை பிடின்னு சொன்னது. அவர்கள் போய் கொம்பை பிடித்தாள். அப்பொழுது அந்த காளை சொன்னது, உனக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழும்பி இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் நியாயம் செய் என்று கேளு என்று சொன்னார். அவர் அந்த கொம்பை பிடிச்சோடனே அதுக்கெல்லாம் நியாயம் செய்யன்னு கேட்டவுடனே அந்த மாடு ஆட்சி நியாயம் செய்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. Some of the people are going to die the coming year. It's a prophecy. It's a very sad thing because they attacked God's valentine, God's child. ஓகே, அதுக்கப்புறம் அந்த மேன் அவன் சொன்னான், நான் இங்கே இருந்துக்கிட்டே எனக்கு தெரியுது அப்படின்னு. இனி ராப்சருக்கு முன்பு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. திருசபை பிரிப்பதற்கு முன்பு ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த 4 ஜீவன்களும் ஒரு சிங்காசனத்தை சுமந்து கொண்டு பூமிக்கு இறங்கி வருகிறது. மரகதம் போன்ற ஒரு சிங்காசனத்தை இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கார். அப்படியே சுற்றி 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 உலகத்தை நியாயம் தீர்க்க அவர் வருகிறார். எசேக்கியேல் 3 அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலையும் புரியாது காலம் புரியாது. வீல்ஸ் வித்தின் அ வீல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ we are going to see that clipping. கல்தேய தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய மகனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. 30ஆம் வருடம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது. வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். இதோ வடக்கே இருந்து புயல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய வெண்கல நிறம் உண்டாயிருந்தது. அதன் நடுவில் இருந்து 4 உயிரினங்களின் வடிவம் தோன்றியது. அவற்றின் தோற்றம் மனித சாயலுக்கு ஒப்பாயிருந்தது. அவை ஒவ்வொன்றிற்கும் 4 முகங்களும் 4 இறக்கைகளும் இருந்தன. அவைகளின் இறக்கைகளின் கீழ் 4 புறத்திலும் மனித கைகளைப் போன்ற கைகள் இருந்தன. முன்புறம் மனித முகமும் வலப்புறம் சிங்க முகமும் இடப்புறம் எருது முகமுமாய் பின்புறம் கழுகு முகமாயும் 4 முக சாயல் இருந்தன. அவைகளின் இறக்கைகள் மேல் நோக்கி விரிந்திருந்தன. ஒவ்வொன்றின் 2 இறக்கைகளும் மற்றதன் இறக்கைகளை தொட்டுக்கொண்டு இருந்தன. எஞ்சிய 2 அவற்றின் உடல்களை மூடியிருந்தன. அவைகளின் பாதங்கள் நேராய் இருந்தன. அவற்றின் பாதங்கள் பூனையின் குழம்புகள் போல் இருந்தன. அவை துலக்கப்பட்ட வெண்கலம் போல் மின்னின.
கேருபீன்களின் உடல் முழுவதும் முதுகு, கைகள், இறக்கைகள், சக்கரங்கள் அனைத்தும் கண்களால் நிறைந்திருந்தன. அவ்வுயிரினங்களிடையே பற்றி எரியும் நெருப்புத்தணல் போன்றும் தீப்பந்தம் போன்றும் அக்கினி இருந்தது. மின்னல் பாய்வது போல அந்த உயிரினங்கள் முன்னும் பின்னும் விரைந்தன. அவைகள் நின்ற பொழுது இறக்கைகளை இறக்கிக் கொண்டன. அவைகள் செல்லும் போது அவற்றின் இறக்கைகளில் இருந்து எழும்பிய ஒலியை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும் எல்லாம் வல்லவரின் குரல் போலவும் இருந்தது. கேபார் ஆற்றோரம் இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே. இவைகள் கேரூப்கள். இதோ கேருபீன்களின் அருகில் 4 சக்கரங்களை கண்டேன். ஒவ்வொரு கேருபீன் அருகிலும் ஒரு சக்கரம் இருந்தது. சக்கரங்கள் மரகத கல்லின் நிறத்துடன் தோன்றின. அவை 4ம் ஒரே வடிவமாய் இருந்தன. அவைகளின் தோற்றமும் அமைப்பும் சக்கரத்துக்குள் வேறொரு சக்கரம் பொருத்தப்பட்டதாய் இருந்தன. அவற்றின் வட்ட விளிம்புகள் உயரமாயும் அச்சம் தருவதாயும் இருந்தன. அவைகளின் 4 வட்ட விளிம்புகளும் கண்களால் நிறைந்திருந்தன. உயிரினங்கள் செல்லும் போது சக்கரங்களும் அவற்றோடு செல்லும். அவ்வுயிரினங்கள் மேல் எழும்பும் போது நிலத்தில் நின்று சக்கரங்களும் எழும்பும். எங்கெல்லாம் ஆவி ஈர்த்து சென்றதோ அங்கெல்லாம் அவையும் சென்றன. உயிரினங்களின் ஆவி சக்கரங்களில் இருந்ததால் சக்கரங்களும் அவற்றோடு எழுந்தன. உயிரினங்களின் இறக்கைகள் ஒன்றோடொன்று உராயும் ஒலியும் சக்கரங்களின் ஒலியும் இணைந்து மாபெரும் அதிரொலியின் ஓசை போல் ஒலித்தது. சுழல் சக்கரங்கள் என்று அவை அழைக்கப்பட்டதை நான் கேட்டேன். சக்கரங்கள் நடுவில் கேருபீன்களுக்கு கீழே நெருப்புத்தணல் இருந்தது. பற்றி எரியும் நெருப்புத்தணல் முன்னும் பின்னும் உயிரிகளுக்கு முன் சென்றன. அந்த நெருப்பு பேரொளி வீசிற்று. அதிலிருந்து மின்னல் கிளம்பிற்று. உயிரினங்களின் தலைகளுக்கு மேல் கதியை போன்ற ஒரு அமைப்பு இருந்தது. அது பளிங்கு போன்று அச்சம் தருவதாயும் தலைகளுக்கு மேல் விரிந்திருந்தது. அவற்றின் தலைக்கு மேலிருந்த படிகம் போன்ற கவிகையின் மீது நீல மணிக்கல் தோற்றமுடைய ஒரு சிங்காசனம் போன்று ஒன்று காணப்பட்டது. அதன் மேல் மனித சாயலுக்கு ஒப்பான ஓர் உருவம் தெரிந்தது. அவரது இடைக்கு மேற்புறம் சுற்றிலும் பளபளக்கும் வெண்கலம் போன்ற நெருப்பு சூழ்ந்திருப்பதை கண்டேன். அவரது இடைக்கு கீழ்ப்புறம் நெருப்பு போன்றும் சுற்றிலும் ஒளிமயமாய் இருக்க கண்டேன். சூழ்ந்திருந்த ஒளியும் கார்கால மேகத்தினிடையே காணப்படும் வானவில் போன்று தோன்றியது. இது ஆண்டவரின் மகிமையின் சாயலின் காட்சி. இதை நான் பார்த்ததும் முகங்குப்புற விழுந்தேன். அப்போது ஒருவர் பேசும் குரலை கேட்டேன்.
இந்த ஜட்ஜ்மெண்ட் த்ரோன் அப்படியே வருது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நியாய தீர்ப்பை பிதா வைத்திருந்தவர் அந்த நியாய தீர்ப்பை குமாரனிடத்தில் கொடுத்தார். குமாரன் அந்த நியாய தீர்ப்பை வசனத்துக்கு கொடுத்தார். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மாத்திரம் அந்த நிலையில் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரலோகத்திற்கு அவர்கள் செல்வார்கள். இப்பொழுது 4 விதமான சிங்காசனங்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன். mercy seat judgment, பரலோகத்தில் கிருபாசனம் இருக்கிறது. இந்த கிருபாசனத்தில் நாம் தைரியத்தோடு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த கிருபாசனத்தண்டை நாம் செல்லலாம். இந்த கிருபாசனம் கிருபை ஆசனம், கிருபாசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இங்கே mercy seat, கிருபை கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும். இரக்கம் என்பது கடந்த கால பாவங்களை மன்னிப்பது. கிருபை என்பது வருங்காலத்திற்கு தேவன் தரும் ஆசீர்வாதம். இரக்கம் கடந்த காலத்துக்கு உரியது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் அனைவரும் இந்த சிங்காசனத்துக்கு முன்பாக செல்லலாம். இது புதிய மார்க்கம். இதை பற்றி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்குள் அன்பானவரே, ஆண்டவர் வருகை சீக்கிரத்தில் வருகிறது. ஜாக்கிரதையாக இருப்போம். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.